நாங்கள் வந்து எங்கள் தாத்தாவோட இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கோம். நவக்கரை ஏரியாவில் நான் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப வருஷமாக கோயில் நடத்தி வந்துட்டுருக்காருங்க. இப்போ ஒரு கொஞ்சம் 6/9/2024 அன்றைக்கி இறந்ததாக தகவல் தான் வந்தது. அதுவுமே வந்து எங்ககிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி காணோம், உங்கள் தாத்தாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜீவ சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வது மனுஷங்க மூலியமாக தான் இது எல்லாமே தெரிய வருதுங்க. அப்புறம் பார்த்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் தான் எனக்கு நியூஸ். நான் 3வது பொண்ணோட பொண்ணு, அடுத்த நாள் தான் எனக்கு நியூஸ் வருது. நான் போனதுக்கப்புறம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து இந்த இறப்பில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்து நாங்கள் கேஸ் போட்டோங்க. போட்டதுக்கு என்னாச்சுன்னா, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி 1 வருஷமாகவும் முடிஞ்சுதுங்க. இப்போ இந்த நிலையில் கேஸ் போயிட்டுருக்கு. அவரோட இறந்ததில் சந்தேகம் இருக்குதுன்னு கேஸ் போயிட்டுருக்கு. நாளான்னைக்கு ஃபங்க்ஷன், கோயில் சித்ரா பௌர்ணமி ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. அங்கே என்னென்னா மயான பூஜை வைக்கிறாரு. அதில் வந்து எங்கள் தாத்தாவோட எலும்பை எடுத்து அதை பூஜை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு. எங்களுக்கு என்னென்னா, இந்த கேஸ் போயிட்டுருக்கிற இடத்துல அப்போ அந்த எலும்பை எடுத்தால் எப்படி சொல்கிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்களோட எவிடன்ஸ் வந்து அழிஞ்சிரும் அப்படிங்க. ஏன்னா எங்களுக்கு சந்தேகமே வந்து இது இயற்கை மரணம் கிடையாது. ஏதோ ஒன்று அடித்தோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி தான் அவங்க வந்து இறந்துருக்காரு. அந்த சந்தேகத்தில் வந்து ஆர்டிஓ வந்து கேஸ் போகிறனால சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்களுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுத்து எங்களுக்கு தரணும்.